நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வராங்க சவுண்ட் குவாலிட்டி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இவ்வளோ மட்டமாக ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் கிடையாது. இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு கம்பெனி வருதுன்னா தயவு செஞ்சு கஸ்டமர் சப்போர்ட் கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு. நான் கேட்கும்போது எனக்கு ரிப்ளை பண்ணணும், அவங்க அதை சொல்ல மாட்டேன்றாங்க. டிவியோட 4 கார்னர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டார்க் ஒரு கிரேடியன்ட் ஆஃப் கிரே பிளாக் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பிளாக் ஸ்பாட் மாதிரி. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா தப்பு இல்லை. புது டிவி வந்திருக்கா, ஹே கைஸ், வெல்கம் டு டீ கடை மேவரிக்ஸ். நாங்கள் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மேவரிக்ஸ். நாங்கள் ஸ்பேஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி, டெக்கு, ரிவ்யூ எல்லாத்த பற்றியும் பேசுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோ பார்ப்போம். ஓகே நரேஷ், சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னென்னா ரீசெண்டாக நான் வந்து ஒரு டிவி வாங்கினேன் நரேஷ். சொல்லியிருந்தீங்க ரீசெண்டாக வந்து ஒரு டிவி வாங்கினேன். நம்ம எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரீமியம் டிவி வாங்கினேன். ப்ரீமியம்னா லைக் பிராண்ட் வந்து நான் வந்து சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டிவியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறேன், நீங்கள் அதை ஸ்பெக்ஸஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, ஓகேங்களா? 4K ரெசல்யூஷன், HDR 10+, ஓகே, Dolby Vision, Dolby Atmos, 120 Hz refresh rate, ஓகே, full array with local dimming. ஓகேங்களா? நான் சொல்கிறேன். அப்புறமா வந்து கலர் கேமட் வந்து பார்த்தீங்கன்னா BT 2020. ஓகே. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே AMD ஃப்ரீ சிங்க் ஃபார் கேமிங். ஸோ இது எல்லாமே ஒரு டிவியில் இருக்குது. நல்லாயிருக்கும். இது எல்லாமே இந்த டிவியில் இருக்குது. ஸோ இதை நம்பி நான் அந்த டிவி வாங்கினேன். அந்த டிவியோட அந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 years ஆஃப் செல்லிங் த டிவி. ஆமாம், செல்லிங் த டிவி. ஸோ கம்பெனி ஒரு நல்ல ஒரு ஹைசன்ஸ்னு சொல்லிட்டு. இந்த நிறைய இந்த ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். இப்போ லாஸ்ட் FIFA வேர்ல்ட் கப்போட அஃபிஷியல் ஸ்பான்சரே அவங்க தான். ஸோ அவங்க வந்து டிவியை லான்ச் பண்ணும்போதே வந்து இந்தியாவில் ஒரு கிமிக்கோட தான் லான்ச் பண்ணாங்க. என்ன கிமிக்னா மேட் இன் இந்தியா. அப்படியோ? ஆமாம், அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கோம் மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லோக்கல் யூடியூபர்ஸ் நிறைய பேரை பிடிச்சிட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸை பிடிச்சி நீங்கள் நிறைய லோக்கல் தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தீங்கன்னா ஹைசன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. நார்த் இந்தியாவிலே அது மாதிரி தான் எல்லாம். முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க பேசுனதுக்கு அப்புறமா தான் கம்பெனி வந்து மார்க்கெட்டுக்கு வருது. கரெக்ட். இப்போ டிவியில் போடுறத விட யூடியூப்ல போடுறது அந்த மாதிரி. ஸோ நான் அதை நம்பி எனக்கு வந்து நான் வீட்டில் ப்ளே ஸ்டேஷன் வச்சிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் கேம் இருக்குது, தெரியும். எனக்கு கேம் சேனல் கூட இருக்குது, நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆனால் யூஸ்வலாக வந்து அதுக்காக வந்து இந்த டிவி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சாம்சங் டிவி போயிடுச்சு. ரெகுலராக பவர் கட் இருந்ததுனால அந்த எல்இடி வந்து திடீர்னு பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் போயிடுச்சு. அதுக்காக வாங்கினேன். நான் வாங்குற ஒரு நல்லா வாங்கலாம். ரீசனபிள் ப்ரைஸ் தான். நான் வாங்கும்போது இது வந்து அரௌண்ட் 50,000 தான் என்னோட டிவி. 50,000. ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 80 85. ஸோ ஆஃபரில் வந்து 50,000. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து 10 நாள் கழிச்சு தான் டெலிவரி ஆச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, என்ன அமேசானில் வாங்கினேன். என்ன நினச்சேன்னா, ஓகே ஸ்டாக்ஸ் இல்லை, ஓல்டு ஸ்டாக்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, புது ஸ்டாக்ஸ் வர வரை வெயிட் பண்ணி தராங்கன்றதும் நான் சைலண்ட்டாக இருந்தேன். டிவி டெலிவரி வந்து 3 நாள் கழிச்சு தான். டிவியில் டெலிவரி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு அமேசானில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஐ ஹாவ் டு கால் தட் ஹைசன்ஸ் அண்ட் மேக் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் த இன்ஸ்டாலேஷன். நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே நான் பிடிச்சி பயங்கரமாக ஏறினேன். என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் நான் எங்கள் சைட்லேருந்து புஷ் பண்ணுறோம், நீங்கள் உங்கள் சைட்லேருந்து புஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் தள்ளிட்டு கடைசியாக வந்து எனக்கு ஒரு 3 நாள் கழிச்சு இன்ஸ்டாலேஷன் வந்தாங்க. ஓகே, இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக நான் இன்றைக்கி வீட்டில் இல்லை, வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுநாள் நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து டிவி வந்து ஃபுல்லாக பார்க்குறேன், ஓவர்லுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நான் டிவியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோ சொல்லிடலாம், என்னென்ன ப்ளஸ்ன்னு சொல்லிடலாம். டிவியில் வந்து டாப் நாச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் லினக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். டிவி வந்து லினக்ஸ் தான், ஆண்ட்ராய்ட் டிவி கிடையாது, லினக்ஸ் தான். பட் ஸ்டில் அவங்க வந்து அமேசான் Fire Stick ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. டிவியில் வந்து 4 HDMI போர்ட் இருக்குது. அதில் போர்ட் 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா 4K at 60 FPS, 3 and 4 பார்த்தீங்கன்னா 4K at 120 FPS. ஓகே, சாரி 120 ஹர்ட்ஸ். ஹர்ட்ஸ். ஸோ 3ல வந்து பார்த்தீங்கன்னா EARC சப்போர்ட் இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், EARC வந்து எஸ்பெஷலி ஃபார் ஆடியோ. நம்ம ஹோம் தேட்டர்லாம் வந்து EARCல கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும். இது இல்லாமல் வந்து இது எல்லாமே வந்து HDMI 2.1. இது இல்லாமல் ஒரு USB 3.1 இருக்குது அண்ட் ஒரு USB 2.0 இருக்குது. ஸோ அண்ட் ஆண்டனா மற்ற டிவி
சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சு 55 இன்ச்சு 4K HDR. ஸோ வாங்கிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள லினக்ஸில் இருக்க இன்பில்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ப்ளே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கலர் அவுட்புட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லிஸ்ட் வைஸாக ஸ்பெக்ஸ் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. இது 4K HDR ப்ளஸ் இருக்குது, HDR 10+, டால்பி விஷன்றது லேட்டஸ்ட்டாக வந்தது. உங்களுக்கு வந்து கலர் வந்து இன்னும் ஆப்வியஸாக தெரியும், இன்னும் டெப்த்தாக தெரியும். அண்ட் இதில் வந்து பிளாக் வந்து இதில் ரொம்ப ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டார்க்னஸ் வந்து அவ்வளோ டார்க்காக தெரியும். எந்த ஒரு டிவிலையும் டார்க் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுதுன்னா அந்த டிவி வந்து உண்மையில ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அண்ட் இதில் வந்து நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு வந்து கலர் கேமட்னு சொல்லுவாங்க. கலர் கேமட்னா என்னென்னா கலரோட டைனமிக் ரேஞ்ச் வந்து வைடாக இருக்கும். ஸோ BT 2020 சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அதிகமான வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. அதில் 10 பில்லியன்ஸ் ஆஃப் கலர் காம்பினேஷன் வந்து அதில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பழைய எல்இடி டிவியில் இருக்க டெக்னாலஜி. பழைய எல்இடியில் இருக்க டிவியில் இருக்க டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா BT 709 சொல்லுவாங்க. அதில் 1.6 மில்லியன் ஆஃப் கலர் வேரியேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த டிஸ்பிளே பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பிட் டிஸ்பிளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 10 பிட் இந்த சென்ஸ் RGB ரெட் ப்ளூ க்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரைமரி கலர்ஸ். இந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 256 வேரியேஷன்ஸ் ஆஃப் ரெட், 256 வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் 256 வேரியேஷன்ஸ் ஆஃப் க்ரீன். இது வந்து 8 பிட். 10 பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1024 வேரியேஷன்ஸ் ஆஃப் ரெட் வந்து உங்களுக்கு காட்டும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ளூ ஆஸ் வெல் அஸ் க்ரீன். ஸோ இதுதான் வந்து 10 பிட் டிஸ்பிளே. இந்த 10 பிட் டிஸ்பிளே வந்து இந்த டிவியில் இருக்குது. ஸோ கலர் ரேஞ்ச் வந்து டாப் நாட்சாக ப்ராசஸ் பண்ணியிருக்கு. எனக்கு நான் அதில் வந்து ப்ராப்ளமே சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு சில ப்ரோஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அந்த ஹேண்டில் பண்ணுறது, லைக் நீங்கள் வந்து 4K ஹேண்டில் பண்ணுறது, 4K வந்து எல்லா டிவியும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஹேண்டில் பண்ணுறதும் அவ்வளோ டாப் நாட்சாக இருக்குது. இது வந்து ஃபுல் அரே டிவி. ஃபுல் அரேன்னும் போது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எல்இடி வந்து உங்களுக்கு வந்து எல்இடி டிவியும் வந்து பழைய எல்இடி டிவின்றது நிறைய எல்இடிஸ் வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் ஒரு சன்னை வந்து நீங்கள் வந்து டிவியில் வந்து காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சன்னை காட்டும் போது அந்த சன் வந்து எத்தனை எல்இடியில் வருதோ அந்த எல்இடி மட்டும் தான் லைட் எரியும். யூஸ்வலாக டிவி இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் ஃபுல் அரேல வந்து பார்த்தீங்கன்னா சன் வந்து கர்வாக இருக்கும்போது அது ஒரு எல்இடியில் பாதி மட்டும் மறைச்சதுன்னா அந்த பாதி மட்டும் தான் தெரியணும், மீதி தெரியக்கூடாது. மீதி வந்து அது யூஸ் பண்ணக்கூடாது, பார்ஷியலாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல் அரேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ஷியலாக அது கண்ட்ரோல் பண்ணும். பழைய எல்இடியில் இது கிடையாது. பழைய எல்இடியில் ப்ளூம் ஆகும். ஆமாம், பழைய எல்இடியில் ப்ளூம் ஆகும். லைக் இதை வந்து பார்ஷியலாக கன்வெர்ட் பண்ணாது. அந்த ஒரு எல்இடியை மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக டிம்மாக காட்டும். ஸோ தட் உங்களுக்கு அக்யூரேட் பிக்சர் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து டாப் நாட்சாக பண்ணியிருக்கு. இதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். இதெல்லாமே சூப்பர். இதெல்லாமே பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வராங்க சவுண்ட் குவாலிட்டி. 25 வாட்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்கிற இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது. மட்டமாக இந்த சென்ஸ் வந்து ஒரு மூவியை பார்க்குற அளவு கூட முடியாது. லோ ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. லோ ரேஞ்சை வந்து நம்ம வந்து உட்காந்து டிவியில் வந்து படம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு மிட்லேயாவது வச்சுக்கோங்க. மிட் அண்ட் ஹை வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாரிங்காக இருக்குது. காது கேட்கும்போது தலைவலிக்குது. அவ்வளோ மட்டமாக இருக்குது சவுண்டு. சவுண்ட் வந்து உண்மையிலே இந்த டிவி நீங்கள் வாங்குறீங்கன்னா சவுண்டுக்கு வந்து ஒரு ஒரு ஊஃபர் வித் சவுண்ட் பார் போட்டுக்கிறது பெஸ்ட் சிஸ்டம். ஆமாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இவ்வளோ மட்டமாக ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து டிவி வந்து நான் சொன்ன மாதிரி நான் மறுநாள் தான் போய் டிவியை பார்க்குறேன். டிவியை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுது. நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். வேறு யாராவது டெக் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிவியோட 4 கார்னர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டார்க் ஒரு கிரேடியன்ட் ஆஃப் கிரே பிளாக் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பிளாக் ஸ்பாட் மாதிரி, நாட் எக்ஸாக்ட்லி பிளாக் ஸ்பாட்டு, ஒரு கிரேடியன்ட் ஆஃப் பிளாக், ஒரு மாதிரி ஷேடாக ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும் 4 ஸ்பாட்லேயுமே. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்ரப்டாக இருந்தது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யூஸ்வலாக வந்து நம்ம அதை டிவியில் நோட் பண்ண மாட்டோம். காரணம் என்னன்னா நம்ம ஒரு மூவி பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் வந்து க்ராப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து நான் கேம் விளையாடும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அது தெரிஞ்சிட்டு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஸோ இமீடியட்லி மேட் அ கால் டு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டெக்னீஷியனுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு ப்ரோட்டோகால் போனியப்பான் போகலாம் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ண டெக்னீஷியன். அவர் என்ன பண்ணாருன்னா ஃபோன் பண்ணி எடுத்த உடனே, சார் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த டிவியோட வீடியோ வந்து எனக்கு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். எடுத்து அனுப்பின உடனே அப்ஸ்கான் ஆனவர் தான். அப்புறமா ஃபோன் ஆனே வாவில் வந்து ஃபோன் சுவிச் ஆஃப்.
சரி அடுத்து ஹைசன்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். ஹைசன்ஸ்க்கு கால் பண்ணால் ஹைசன்ஸ் வந்து எடுத்தவொடனே ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் புரியல. ஸோ நான் அவங்க ஐ ட்ரை டு கான்வர்சேட் இன் இங்கிலீஷ். ஏன்னா அவ்வளோ இங்கிலீஷ்லாம் எனக்கு வந்து நான் பேசி பழகலாம், எனக்கு தெரியும், நாஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியாது. பட் somehow I conversate in இங்கிலீஷ். அவங்க வந்து அவங்களுக்கு அது புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. அச்சான்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கால் பண்ணுறேன். சார் டைம் 6 o'clock ஆகிடுச்சு, இப்போ வந்து கேஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, நீங்கள் மறுநாள் மார்னிங் கால் பண்ணுங்கள். மறுநாள் மார்னிங் கால் பண்ணாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. லைக் ஸோ அவங்களோட அந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கும் புரியல, அவங்க பேசுறதும் புரியல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபோன் அகைன் கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் மறுநாள் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எங்கே வந்து டிவி வாங்கினேன் அமேசான். ஸோ அமேசானுக்கே நான் வந்து கால் பண்ணி மேட் அ கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி வந்து என்னோட டிவியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 4 days வந்து உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் வந்து வீட்டில் வந்து டிவி டயக்னோஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு இஃப் ப்ராப்ளம் பெர்சிஸ், இந்த மேஜர் ப்ராப்ளமாக இருந்தால் வில் டூ த ரீப்ளேஸ்மெண்ட். ரெஸ்பாண்ட் கொடுத்து ஆமாம் ரெஸ்பாண்ட் பண்ணான். ஸோ அதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அமேசானுக்கு கால் பண்ணி நான் பேசின உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஜூலை 4th வந்து எனக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன் 29, 30, 31, 1, 2, 3 முடிச்சுட்டு 4th மத்தியானம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா டெக்னீஷியனோட நம்பர் கூட எனக்கு ஷேர் ஆகலை. ஃபோன் பண்ணால் சார் உங்கள் வீட்டுக்கு டெக்னீஷியன் ஜூலை 1 வந்து அப்டேட் பண்ணிட்டாரு, டிவியில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, கஸ்டமருக்கு வந்து புரியல ஒரு சில விஷயம், அதை நான் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு பயங்கரமான கோவம் எனக்கு. டெக்னீஷியன் வரவே இல்லையா? அப்போ வரவே இல்லை ப்ரோ. அதில் வர கஸ்டமருக்கு புரியலன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. நான் சிம்பிளாக அவங்களை எதுவுமே பேசல. திருப்பி ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டேன். சரி மேம், டெக்னீஷியன் வந்தார்ல, வந்து அவர் பார்த்துட்டு போனார்ல, அதை அப்டேட் பண்ணுறது நீங்கள் எனக்கு கால் பண்ணி ரிவ்யூ பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஒரு 5 minutes பாஸ் பண்ணிட்டாங்க, ஹோல்டில் போட்டாங்க. திடீர்னு வந்து யாரோ வந்து சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், அவங்க வந்து வேறு ஏதோ ரிப்போர்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க சார், நாங்கள் வந்து இது பண்ணுறோம் சார். நான் என்ன நினச்சி இவங்க இவ்வளோ பேசும்போது இன்றைக்கே அனுப்பிச்சிடுவாங்க டெக்னீஷியன் சொல்லிட்டு மறுபடியும் புதுசாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அகைன் 3 to 4 days வரும்னு சொல்லிட்டு பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுட்டாங்க. திட்டதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் வந்துடும் சார் உங்களுக்கு. நான் ஒரு 3 days கழிச்சு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு டெக்னீஷியன் 4 days கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க. நான் அப்பயும் நான் தான் கால் பண்ணுறேன். அவங்க கால் பண்ணுறேன், நான் கால் பண்ணுறேன். எப்போ வருவாங்க கேட்டால் சார் உங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு, பட் டெக்னீஷியன் வரா மாதிரி தெரியல, நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு மறுபடியும் நான் பிளாஸ்ட் ஆகிறேன் திருப்பியும். ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ஃபோட்டோஸ் கேட்குறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் நீங்கள் அனுப்புங்க, உடனே டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்லிடுவாங்கன்னு சொன்னோடனே பார்த்துட்டு சார் இது டிஸ்பிளே இஷ்யூஸ் தான், எங்களுக்கு சரியாக என்ன இஷ்யூன்னு தெரியல, வில் டூ த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், ரீப்ளேஸ்மெண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன், என் டிவி இருக்கும், இன்னொரு டிவி மாட்டிட்டு அந்த டிவி எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிவி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் 10 நாள் கழிச்சு தான் டிவி வரும்னு சொல்லிட்டாங்க. நான் அங்கேயே உடஞ்சி போயிட்டேன். வேறு வழி இல்லை, என்ன பண்ணால் எனக்கு புது டிவி வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். டிவி எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டிவி அவைலபிள் இல்லை, ரீஃபண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. இது கஸ்டமரோட மணி எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு டைமை வேஸ்ட் பண்ணி திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒன்று அந்த ரீப்ளேஸ்மெண்ட்லையும் சார் ரீஃபண்ட்லையுமே பிரச்சனை வந்து டிவி ரிட்டர்ன் எடுக்கிறாங்கல்ல, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் கீழே கொரியர் நிற்கிறோம், டிவி வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஃபோன் பண்ணி பிரதர் மேலே வாங்க அப்படின்னா வீட்டுக்கு மாடியில் கூப்பிட்றேன். பிரதர் டிவி மாட்டியிருக்கு அப்படின்னா, என்ன பிரதர் மாட்டியிருக்குன்றீங்க, டிவியை கழட்டி வச்சா தான் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். டெக்னீஷியன் தான் மாட்டுவாங்க, கழட்டுறது நம்ம. நான் சொன்னேன் ஏங்க டெக்னீஷியன் தான் வந்து அந்த ட்ரில் மிஷின்லாம் வச்சு மாட்டினாரு, என்கிட்ட ட்ரில் மிஷின் இருக்கும், நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க, எனக்கு அந்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல, கழட்டி வைக்கணும்னு யாருமே சொல்லலை, துணி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி நினச்சிட்டீங்க போல. எப்படி சார்? நானா இல்லை சார் நீங்கள் கழட்டி வச்சா தான் நாங்கள் எடுத்து போக முடியும், அப்போ எடுத்துகிட்டு போயிட்டா தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க அமௌண்ட்டை அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னு. எப்படிங்க கேட்டதுக்கு அமேசான் கஸ்டமருக்கு கால் பண்ணுறேன், யாருமே ஃபோன் எடுக்கல. நீங்கள் என்னென்ன நம்புங்க, ஒரு ஸ்பேனர் அண்ட் ஒரு ரெஞ்ச் கூட இல்லை என்கிட்ட, ஒரு ஸ்பேனர் அண்ட் கட்டிங் பிளேயரை வச்சு அவங்க மஷினில் வந்து ட்ரில் பண்ண அந்த நட்ஸ் ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து நான் கழட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes நான் கழட்டேன் உட்காந்துட்டு வீட்டில். நான் கழட்டும் போது அப்பயுமே குதிச்சுட்டு இருக்காங்க அவங்க. என்னன்னா சார் நான் இன்னும் லைக் அவங்க சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது தான், ஏன்னா அவங்க இது முடிச்சுட்டு லைக் சம் 80 to 100 kilometers ட்ராவல் பண்ணி இன்னொரு டிவியை ரீஃபண்ட் எடுக்கணும் போல். ஸோ கத்திட்டு கடைசியில் வந்து டிவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வித்தின் அ டே ஐ திங்க் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் என்ன இப்போது இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா தப்பு இல்லை. புது டிவி வந்திருக்கா, உண்மையிலே ஹைசன்ஸ் நல்ல பிராண்டு, 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் செல்லிங் த டிவி இருக்குது, உண்மையிலே நல்ல பிராண்டு. நான் நேரில் பார்த்ததை சொல்கிறேன், கலர் ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக. நான் என்னை பொறுத்தவரை நான் சாம்சங் தான் கலரில் வந்து ரொம்ப நல்லா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். உண்மையிலே வந்து கலர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுது. அது அந்த கலர் ப்ராசஸ் பண்ணுற விதம் அண்ட் வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ணுற விதம், மோஷன் பிளர் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அதெல்லாமே டாப் நாச்சாக இருந்தது. ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு ஸ்பீக்கர் தாங்க, ஸ்பீக்கர் பிரச்சனையும் அந்த கார்னரில் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதும்.
மெயின் பிரச்சனை என்னென்னா இவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் கிடையாது. இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு கம்பெனி வருதுன்னா தயவு செஞ்சு கஸ்டமர் சப்போர்ட் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு. நான் கேட்கும்போது எனக்கு ரிப்ளை பண்ணணும், அவங்க அதை சொல்ல மாட்டேன்றாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயுமே பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் நம்ம கால் பண்ணும்போது இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அதெல்லாமே இருக்குது. பட் டெக்னிக்கல் சைட் போகும்போது ஓப்பனாகவே அந்த சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. லைக் டெக்னிக்கல் சைட்லேருந்து எங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது சார், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான், உங்களால் முடிஞ்சால் கான்வர்சேட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா ஒரு தமிழ் பேசுகிற ஆர் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். பிகாஸ் ரூரல் ஏரியாவிலேருந்து நிறைய பேர் அமேசானை வந்து மிஞ்சி போனால் ஒரு கால் சென்டர் ஒரு ஸ்டேட்டு கூட தேவையில்ல, மேஜர் லாங்குவேஜஸ்க்கு போட்டால் வெச்சம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுலேயுமே நிறைய இஷ்யூஸ் அண்ட் இதுதான் ப்ராப்ளம். இதுதான் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டிவி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த டிவி பற்றின ரிவ்யூஸும் நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கார்னர் க்ளோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என் டிவிலையும் இருக்குது ப்ரோ. இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களோட டிவியோட ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களோட டாப் 4 கார்னர், இந்த கார்னர் இது 4 கார்னர்லையும் அந்த ஒரு மாதிரி லைட் கிரே வந்து உங்களுக்கு விண்டேஜ் எஃபெக்ட் மாதிரி நான் வந்து ஃபோட்டோவில் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அது தெரிஞ்சுதான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Santosh. Bye from Naresh.